சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ம், இன்னைக்கு ஆக்சுவலா பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஸ்கூல்ல பேசி சர்ச்சையாகி அதனால அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கொடுத்த முதல் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கிட்ட இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஸோ அவர் சும்மாவே கேள்வி கேட்கறதுல பயங்கர எக்ஸ்பர்ட். அந்த பேசுறத வச்சு டக்கு டக்குன்னு கேட்பாரு. ஆச்சரியமா இருக்கும். எப்படா இவர் இப்படி யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய கேட்டாரு. இவர் எப்பவுமே பரம்பொருள் மகாவிஷ்ணு வந்து நான் நிறைய படிச்சிருக்கிறேன்னு காட்டிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் அவருக்கு. திருக்குறளை சொல்லுவாரு, இதை சொல்லுவாரு, அதை சொல்லுவாரு. டக்குன்னு 4 புக்கை படிச்சுட்டா ஆன்மீகவாதியான்னாரு. தூக்கி வாரி போட்டிருக்கோம். நல்லா பேச வந்து ஒரு 4 புக்கை படிச்சுட்டா ஆன்மீகவாதியா சார்? இல்லம்மா, அதான் இதுவான்னு கேட்கிறாரு. இல்ல அப்படி கிடையாது. கடைசியா ஒரு மடக்கு ஒண்ணு மடக்குனாரு பயங்கரமா. என்னன்னா, இவர் தனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டுறதுக்காக சரியை கிரியை துரியை அது இதுன்னு வள்ளலார் போனார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரா. ரங்கராஜ் பாண்டி பார்த்து, நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு புரியல, இதெல்லாம் என்னது விளக்குங்கன்னாரு. எனக்கும் தெரியல. அப்ப எதுக்கு இத சொல்றாரு? செம இல்ல இது. இத பார்த்தாவது மக்கள் விழிப்புணர்வு அடையணும். அந்த புக்கை படிச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறாங்கன்றது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது அது மாதிரி அடுக்கா அப்படியே கண்டினியூஸா பேசிட்டா பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சாரு. அதான் கேக்குறாரு, எனக்கு என்னங்க தெரியும், அது வள்ளலார தான் கேட்கணும்ன்றாரு. அப்ப எதுக்கு இத சொல்றீங்க இல்லையா? இது அவர் கேட்கல ஆக்சுவலா. ஏன்னா அது முடியும் போது வந்தது. அவர் கேட்டு இருந்தாரு, இது என்ன எனக்கு சொல்லுங்க, எனக்கும் தெரியாது. அப்புறம் சிவத்துரியை சிவ சிவ எல்லாத்துலயுமே சிவன் தான் வருது அப்படின்னு. அது இல்லாம ஒண்ணு சொல்லியிருப்பாரு பாருங்க, இதுல சிவன் வரல. நல்ல வேலை இது 2 வரல. ஓ, அப்ப சிவன் இல்லைன்னா நல்லதா அப்படின்னு கேட்டாரு. பயங்கரமா இருந்துச்சு அவரு கேட்கிற விதம். அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்களே. ஸோ இப்போ அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவருக்கு ஈக்குவலா கொடுக்க முடியல. பட் வேற மாதிரி போயிட்டாங்க. ஒரு மாதிரி டார்கெட் பண்ற மாதிரி. இவரும் டார்கெட் பண்ணுவார், ஆனா டார்கெட் பண்றது தெரியாத மாதிரி பண்ணுவார். சோ அதுல முக்கியமா இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 1000 பேர் கொண்ட சபையில ஞானத்தை கடத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவரு வந்து சொல்றாரு, இது மாதிரி நான் வந்து அப்படி எல்லாம் பேசியிருக்கிறேன். இல்ல, நான் அதை பத்தியே போகல. 1000 பேர் கொண்ட சபையில வந்து ஒரு ஞானத்தை கடத்த முடியுமா? ஏன்னா இது வரைக்கும் நம்மள எப்படி ஏமாத்தி வச்சிருக்கிறாங்கன்னா, குரு கிட்ட போகணும், நீங்க 12 வருஷம் அவருக்கு காலு கழுவணும், அவரா மனசு வச்சா கொடுப்பார், இப்படி இல்ல பண்ணிட்டாங்க. சோ அதுதான் கேக்குறாங்க. அந்த அர்த்தத்துல கேக்குறாரு. நீங்க இத்தனை பேர் இருக்கிற சபையில உங்களால கொடுக்க முடியுமா, ஞானத்தை கட்ட முடியுமா? ஏன் முடியாது அப்படின்ட்டு இவரு சொன்னாரு. அடுத்தது வந்து ஆன்மீகனா என்னன்னு கேக்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னா ஆத்மாவை பற்றி அப்படின்றாரு. அவர் எல்லா வீடியோவும் பாப்பாருன்றது தெரியுது. இதுக்கு முன்னாடிலாம் அவர் அப்படி சொல்லல. இதுக்கு முன்னாடிலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ஆன்மீகம், அப்ப உயிர்களுக்கு உதவி செய்யறது அதையும் சொன்னார். அதுக்கப்புறம் உயிர்களுக்கு உதவி செய்யறது, அன்னதானம் பண்றது, இது அதுன்றாரு. சரி, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்றீங்கன்றாரு. எங்க ஆசிரமத்துல ஒரு 20 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போடுறதா அன்னதானம்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, அது இல்லாம வெளியில நாங்க போய் இதுக்கெல்லாம் கொடுப்போம், பிச்சைக்காரங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுப்போம். எல்லா உயிருக்கும் பண்றேன்னு சொல்றீங்க. நானு ஆமா, நாங்க நாய்க்கு இதுக்கெல்லாம் போடுவேன். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, இத ஒவ்வொருத்தனும் பண்ணுவானே, நீங்க மட்டுமா பண்றீங்க? யாரா இருந்தாலும் ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடுப்பா, பூனைக்கு இது போடுப்பான்னு பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஆன்மீகவாதிகளா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது வந்து இவரும் வந்து அவர்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்றதுல கவனமா வேக வேகமா பேசுறாரு. வேகமா பேசினா எதிர இருக்கிறவங்க பேச யோசிக்க மாட்டான்ற இதுல அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாருன்றது தெரியுது. அப்ப என்னன்னா, அவரு என்ன கேக்குறாரு, ஆன்மீகத்துக்கு வந்து இப்ப சிதம்பரத்துல ஒரு சுப்பன் இருக்கிறான் அப்படின்னும் போது, அந்த சுப்பனுக்கு விருப்பம் இல்லாட்டினா பிரச்சனை இல்ல. இல்ல, நான் அதை சொல்லல. அந்த சுப்பன் வந்து நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அப்படிதான் ஆல்ரெடி அவர் இருக்கிறார். அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாதவங்க மட்டும் வந்து கத்துக்கோங்க. எப்படி, காசு கொடுத்தா? இல்ல, நாங்க இலவசமா கூட எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் பிடிச்சது. ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்றீங்கன்னு. ஏன்னா அன்னதானம் பண்றதுதான் முக்தி அடைகிறதுக்கான வழி. மெயினா அவர் அதை தான் சொல்லிட்டு இருப்பார். அன்னதானம் அன்னதானம், அப்படி இல்லைனாலும் சரியை பண்ணலாம், கிரியை பண்ணலாம். இது என்ன, இதெல்லாம் புதுசா இருக்கு எனக்கு, இதெல்லாம் என்ன விளக்குங்கன்றாரு. கம்முன்னு இருக்கிறாரு.
இல்லையா? சும்மா அந்த ம். வார்த்தைய தெரிஞ்சு வச்சுட்டு மாயாஜாலம் பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு எத்தன பேருக்கு அன்னதானம் பண்றீங்கன்னும் பொழுது, 200 பேருக்கு அன்னதானம் பண்றோம் சராசரியா. இது இல்லாம எங்க பேர்ல எங்களால அ உந்தப்பட்டு நெறைய ம். பேர் பண்றாங்க நெறைய இடத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு என்ன கேட்கிறாரு, 200 பேருக்கு அன்னதானம் பண்ணா நீங்க ஏன் ஜெயிலுக்கு போனீங்க? அது புண்ணிய காரியம் தானே. ஏன் ஜெயிலுக்கு போனீங்கன்னு கேட்கிறாரு. ஆ, ஆ. நல்ல கொஸ்டின் அது. அப்ப அவரு சொல்றாரு, ஏன் ஜெயிலுக்கு போறது என்ன தப்பா? ஏன் போகக்கூடாது? அப்ப இவ்வளவு புண்ணியம் பண்ணா ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொல்லி நீங்க நடத்த போறீங்களா? அப்ப எவன் ம். அன்னதானம் பண்ணுவான்? அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது சாரமா சொல்லணும்னா, ஏன் புண்ணியம் காப்பாத்தல? புண்ணியம் ஆ, வந்து என்னென்னமோ பண்ணுன்றீங்க. ஆனா இதையே உங்களையே காப்பாத்தலையே! காப்பாத்திக்க முடியலையே. ஆ ம். அத கேட்கிறாரு அவரு. அப்ப ம். இன்னொரு விஷயம் இந்த அன்னதானம் தான் எல்லாரும் பண்றாங்களே. அடுத்தது வந்து அந்த இவரு சொல்றாரு, இதெல்லாம் நான் சொல்லல. திருக்குறள்ல இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்றாரு. அ நீங்க சொல்ற மாரி இது வந்து திருக்குறள்ல இருக்கு, எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல இந்தியாவுல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம். மறுஜென்மமா இருக்கட்டும், ம். கர்மாவா இருக்கட்டும், படிப்பறிவு இல்லாதவனுக்கும் தெரியும். இத தெரியும். சொல்றதுக்கு ஆமா. மகாவிஷ்ணு எதுக்கு? அப்படின்னு கடைசியில ஒரு ஆ. குண்ட தூக்கி போடுறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ம். விஷயத்த சொல்றதுக்கு எதுக்கு உங்கள குருன்னு சொல்லிக்கிறீங்க? உடனே அதான். நான் என்ன ஆமா. குருன்னு சொல்ல, நான் ஒரு கைடு அப்படிங்கிறாரு. நான் ஒரு கைடு, ம். நானும் ஒரு கைடு அப்படின்னு சொல்றாரு. சரி மகாவிஷ்ணு ஆமா. ஞானம் அடைஞ்சிட்டாரா? அது எப்படிங்க சொல்றது? அது எனக்கே தெரியல. அது எப்படிங்க? இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, எழுதி பாஸ் ஆயிட்டீங்க, ஒரு டிகிரி வாங்கிட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும்ல. ஞானம் ம். அடைஞ்சிட்டனா இல்லையான்னு உங்களுக்கே தெரியலன்னா, நீங்க எப்படி மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்படின்னு ம். கேட்கிறாரு. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இதை பார்க்கிற யாருக்குமே அவரு பதில் சொல்ல முடியாம திணறாருன்ற விஷயம் கூட தெரியாம புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஓ! மக்களுடைய நிலைமையாக இப்ப இருக்குது. ஆஹா. ஆ ம். அடுத்தது, ஆ அது ஒரு சூப்பரான கொஸ்டின். ஏற்கனவே சொல்றதுக்கு மகாவிஷ்ணு எதுக்கு? அது ரொம்ப முக்கியமான ம். கேள்வி. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது கேட்டாரு. என்னன்னா, ஆ 1000 பேர் இருக்கிற சபைக்கு பேசணும்னு ம். பிரிப்பேர் பண்ணிட்டு தான் போறீங்க. நீங்க ஒரு ஆ. ஆன்மீக குருன்னு வேற சொல்லிக்கிறீங்க. ஞானின்னு சொல்லிக்கிறீங்க. நீங்க எப்படி மற்றவர்கள் மனம் புண்படுற மாதிரி பேசுனீங்க? இப்ப நாங்க வந்து ஆ. ரியாக்ஷன்ல பண்ணலாம். அது வேற விஷயம். நாங்க சாமானியர்கள். ஆமா. அது வேற. நீங்க ம். குரு. ஒரு ஆன்மீகவாதி. ஆ ஆன்மீகவாதி அமைதின்றீங்க. குருவா இருந்துட்டு ஆ இப்படி பேச முடியாது. கூடாது. ம். கூடாது. அதுலயும் அவரு வந்து அவரே சொல்றாரு, "இல்ல அது நான் கொஞ்சம் பார்த்து பேசியிருந்துருக்கலாம். அந்த நேரம் வந்து அந்த அளவுக்கு கான்ஷியஸா இல்ல." அது எப்படி ஞானி கான்ஷியஸ் இல்லாம எப்படிங்க எல்லாரும் கான்ஷியஸ் எந்த எல்லாம். நேரமும் எப்படிங்க கான்ஷியஸா இருக்க முடியும்? அப்படின்ட்டு யார அதுக்கு பேரு தான் ஞானி. ஆ இல்லையா? கரெக்ட். அவரு உடனே வந்து இந்த மாரி இருந்த நெறைய பேருடைய உதாரணத்த எடுத்திருக்கிறாரு. இவங்கலாம் கூட ம். இப்படி கோபத்துல இருந்தாங்க, இப்படி விழுந்துட்டுலாம் வந்திருக்கிறாங்க. நான் அப்புறம் கடைசில ஒத்துக்கிட்டாரு. நான் இன்னும் அந்த நிலைய அடையல அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ம். அடுத்தது ம். அ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அவங்க கூட பேசும்பொழுது, அவரு கூட சரிசமமா பேசுறது அது ஒண்ணு. அடுத்தது ம். அங்க பல தரப்பட்டவர்கள் இருக்கலாம். நீங்க என்கிட்ட தனியா எது வேணாலும் பேசலாம். அங்க பல நம்பிக்கை கொண்டவர்கள் இருப்பாங்க. வீட்ல கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி முன் ஜென்மத்துல நீ பண்ணதுனால தான் இப்படி பொறந்திருக்கிற. அப்படின்னா உங்க மனசு கஷ்டப்படாதா? அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா. இல்லங்க அத அது நான் வந்து கரெக்ட். ஃபுல்லா பேச விட்டுருந்தா, நான் அத வந்து கரெக்ட்டா முடிச்சிருப்பேன். என்ன பேச விடல. ஏன்னா உங்கள பேச வேண்டாம்னு மைக்க புடுங்கிட்டாங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா இவரு தான் விட்டுட்டு வந்தாரு. இவரு தான் ஆமா. கோச்சிக்கிட்டு வந்தாரு. அவங்க யாரும் தடுக்கல. இவரு பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. அவர உட்கார வச்சுட்டாங்க. இவரு பேசிட்டு தான் இருந்தாரு. முக்கியமான ஒரு கேள்வி கேட்கல. இத எதுக்கு உங்க சேனல்ல போட்டீங்கன்னு கேட்காம விட்டாரு. நான் ஓ! புத்திசாலின்னு காட்டிக்கிறதுக்கு சரி, தானே சரி. போட்டாரு. போட்டதுனால தான் அவருக்கு பிரச்சனை. ம். போடலன்னா பிரச்சனையே ஆமா. கிடையாது. அது ஒரு ஆன்மீகவாதி ம். பண்ற வேலையான்னு கூட கேட்டுருக்கலாம். ஏன்னா ம். ஆன்மீகத்துக்கு நேர் எதிரான விஷயம். நான் டென்ஷன் ஆனேன்றத நானே படம் புடிச்சு காட்டுறேன்னா என்ன அர்த்தம்? காட்டுற மாரி இருக்கும். ஆமா. யாருமே பண்ண ம். மாட்டாங்களா? ஒரு நடிகர் கூட ஒரு ஃபேமஸான நடிகர் டென்ஷன் ஆவுனத மத்தவங்க போடுவாங்களே தவிர, அவரே எடுத்து போட மாட்டாரு. போட மாட்டாங்க. ஆமா. ஆ அப்ப நீங்களா எடுத்து போடுறீங்கன்றது இது ஒரு நல்ல கேள்வி. பட் அவர் மிஸ் பண்ணிட்டாரா? அல்லது வேண்டாம் போதும்ன்ட்டு விட்டுட்டாரான்னு தெரியல. ஸோ அது ஒரு ஆ. முக்கியமான கேள்வி. ஸோ இவ்வளோதான் மெயினா அதுல கேட்டது. இதுல நம்ம ம். முக்கியமானது வந்து ஆ ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்டின்னா, புண்ணியம் செய்தால் ஜெயிலுக்கு போவாங்களா? கஷ்டப்படுவாங்களா? ம்.
அப்படின்னும் போது அது எப்படிங்க முடியாதுன்னு சொல்றீங்க? கர்ம வினைக்கு ஏற்ப எது வேணாலும் இருக்கலாம். இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சூப்பரா ஒண்ணு டக்குன்னு அட்டாக் பண்ணாரு. என்னன்னா, ஆ ஏன் ஜெயிலுக்கு போறது என்ன தப்பு? கிருஷ்ணரே ஜெயில்ல தாங்க பொறந்தாரு. ஓ! மகாவிஷ்ணு கிருஷ்ணர்ன்னு எனக்கு தெரியாம போச்சுன்ட்டாரு. டக்குன்னு சொல்லிட்டாரு அவரு. இல்லையா? ஏன்னா அங்க எடுத்துட்டு வரும்போது அதானே அர்த்தம். நான் அந்த மாரி பெரிய ஓ! மகாவிஷ்ணு கிருஷ்ணன் எனக்கு தெரியாம போச்சுன்ட்டாரு. டக்குன்னு. அந்த செகண்ட்ல எப்படி அவருக்கு மைண்ட் வேலை செய்யுதுன்றது, ஏன்னா அந்த வீடியோல வந்து பாண்டேவுடைய திறமை தான் பயங்கரமா வெளிப்பட்டது. எப்படியெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது. ஆனா அதுல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆ இருக்குது. டக்குன்னு. கரெக்ட். பட் ஆனா அதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. இது பிசினஸா போகுது. அது ஒரு விஷயம். ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆ ஒரு பிராமணனை உட்கார வச்சு கேட்டிருந்தா, பாண்டே இப்படி கேட்டிருப்பாரா? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவரும் பிராமணர். அப்ப இது பிராமணர்கள் மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிற மாதிரியும் இன்டைரக்டா இருக்குது. இல்லையா? பிராமணன் இல்லாத நீ எதுக்கு உனக்கு தான் எதுவும் தெரியலல்ல. நீ எதுக்கு இங்க வந்து சொல்ற? நீ ஞானியா? இப்படின்ற விஷயமும் இதுல ஒளிஞ்சு இருக்குது. ஏன்னா அது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பிராமணர்கள் வந்து அவர் ஒரு மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்றதும், மற்றவர்கள் வந்தா ரஃபா ஹேண்டில் பண்றதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோ அதுவும் இதுல இருக்கதான் செய்யுது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு மகாவிஷ்ணு எதுக்குன்றது கரெக்ட். ஆனால் இத இன்டைரக்டா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, தெரியாத விஷயத்தை பிராமணர்கள் வேதத்தை பற்றி சொல்லுவாங்க. உனக்கு தான் அது தெரியாது இல்ல. நீ பேசுறது எல்லாம் திருக்குறள், இதெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறவங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயத்த சொல்றதுக்கு மகாவிஷ்ணு எதுக்கு? ஆனா அவரே குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிராமணர்கள் மீட்டிங்ல போய் பேசுறாரு. அப்ப ஒரு பக்கம் அவங்க பேசலாம், நீ பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. இல்லையா? இன்டைரக்டா வருது. அது ஒண்ணு இருக்கு. பட் அப்படி இருந்தால் கூட தெரிஞ்சதை சொல்வதற்கு ஒருவர் எதற்குன்றது நியாயமான கேள்வி. ஆனா இத பாண்டே பேசுனதுனால நம்ம இப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? இப்படிதான் நினைச்சிருப்பாரு நமக்கு தெரியாது. பட் அப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனா மக்கள் அப்படி நினைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் எல்லாம் ஒரு மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ! ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே. சரி, சரி. நீங்க எல்லாம் வந்தேரிகள் தானேன்ற மாதிரி பேசியிருக்காங்க போல இருக்கு. அந்த டைட்டில பார்த்தேன், ஃபுல்லா படிக்கல. சரி, சரி. அந்த மாதிரி தான் பேசுறாங்க. சோ அந்த மாதிரியும் ஒரு அர்த்தம் வருது. பட் ஆனால் தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அன்னதானம் பண்றது. யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணதான் போறாங்க. அதுக்கு எதுக்கு மகாவிஷ்ணுன்னு கேக்குறாரு. இதேதான் நாமளும் வந்து குரான் எடுத்தாலும் சரி, குரான்ல தான் மெயினா இருக்கும் அந்த உதவி பண்றது, ஜக்காத் கொடுக்கறதுன்ட்டு. இது எல்லாருமே பண்ணுவான், நாஸ்திகனும் பண்ணுவான். அதை எதற்கு கடவுள் சொல்லணும்? கடவுள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி கடவுள் சொல்லுவார்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்றது கடவுள் எதுக்கு? ஏன்னா அல்லாவின் வழி அல்லாவிற்கு மட்டுமே தெரியும்னு குரான்ல இருக்குது. அப்ப அவரு வந்து சொல்லுவார். அவர் சொல்ற ஜக்காத் வேற. அவரு கொடுக்க சொன்ன தானம் வேற. இவங்க இந்த தானம் நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிட்டா மகாவிஷ்ணு சொல்றது எதுவுமே யாருக்குமே புது விஷயமே கிடையாது. ஏன்னா அப்படியே ஒப்பிப்பாரு. திருக்குறள்ல இதை சொன்னாரு, இதை சொன்னாரு. அன்னதானம் பண்றது, மத்த உயிர்களுக்கு பண்றதெல்லாம் நல்ல காரியம்னு இது எல்லாருமே நல்ல மனுஷங்க எல்லாருமே சொல்றதுதான். கரெக்ட். விஜயகாந்த் பண்ணாத அன்னதானமா? சொல்றதுதான் எல்லாருமே. இன்னொரு விஷயம், விஜயகாந்த் பண்ணாத அன்னதானமா? ஆனா அவர் எவ்வளவு கொடூரமாக இறந்தார். அங்கேயே காப்பாத்தல புண்ணியம். அப்ப இவரு அந்த இதுக்கு போகாட்டினாலும் ஜெயிலுக்கு அது எப்படி போக வச்சது உங்களை? இவ்வளவு புண்ணியம் ஏன் உங்களை காக்கல? அந்த அர்த்தத்துல கேட்கிறாரு. ஏங்க அது கர்ம வினைப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் அது சொல்லியிருக்கலாம். அது முன் ஜென்மத்துல நான் ஏதாவது பண்ணிருப்பேன்னு கூட சொல்லியிருக்கலாம். அவர் அதை சொல்ல விரும்பல. இல்லையா? அவருக்கு பதில் வராம இருக்காது. ஆனா அந்த ஊனமா பிறந்தது முன் ஜென்ம பாவம்னு சொன்னவருக்கு இது வந்து முன் ஜென்ம கர்மான்னு சொல்லியிருக்கலாம். அது வந்தாலும் அப்படி காட்டிக்க விரும்பல. நானும் ஒரு காலத்துல பாவம் செஞ்சேன் அப்படிங்கறத காட்டிக்க விரும்பல. சோ அது ஒண்ணு பண்ணிருக்கிறார். இப்ப இதே விஷயத்தை தான் நாமளும் வந்து கேட்கிறோம். மகாவிஷ்ணு அப்படிங்கறது வந்து இப்ப அந்த மகாவிஷ்ணுக்கு போயிடலாம். பாக்கடல படுத்துட்டு இருப்பாரு இல்லையா? அவரு வந்து கல்கி அவதாரம் எடுத்து வருவாரு அப்படின்றாங்க. வந்து என்ன பண்ணுவார்? ஏன்னா அவருதான் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்து கீதை கொடுத்ததா நம்புறாங்க. கீதை வந்து அற்புதமான புஸ்தகம், எல்லா வேதங்களுக்கும் தாய். அங்க கொடுத்தாச்சு. இனிமேல்ட்டு வந்து அவர் என்ன பண்ண போறார்?
அவர் ஆமா. என்ன கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதை ஆல்ரெடி கொடுத்துட்டார் அப்படின்னு நம்புறாங்க. அவரு கொடுத்தாரா இல்லையான்றது வேற விஷயம். அப்படி நம்புறாங்க. அது பெஸ்ட் புக்கு, அதுலயும் டவுட் கிடையாது. அப்ப திரும்ப வந்து அவர் என்ன பண்ண போறார்? ஆனா அந்த கீதையிலே வந்துருச்சு இல்ல, பல எல்லா அதர்மங்கள்லாம் தலை தூக்கும் போது நான் வந்து ஒரே தர்மத்தை நிலைநாட்டுவேன்னு சொல்லிட்டாரு, வந்துட்டாரு. வந்துதானே சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதுக்கு அடுத்தது தர்மம் தானே இருந்திருக்கணும் உலகத்துல. கரெக்ட். ஆமா. அது வந்து அது அவர் வந்தது அவரு கிடையாது அப்படின்னு ஆயிடுது. துவாபரயுகத்துல வந்தாருன்னா அதுக்கு அடுத்தது கிருதாயுகம் தான் வந்திருக்கணும், கலியுகம் வந்திருக்க கூடாது. தர்மத்தை நிலைநாட்டி இருந்தா இன்னும் மோசமாவாகும் உலகம். மோசமா ஆயிருக்குதே. ஏன்னா அவர் இறக்கும் போதே கலியுகம் வந்துருச்சுன்றாங்க. அப்ப அவர் சொன்ன ஞானத்துடைய பலன் என்ன? உலகம் கீழே போயிடுச்சு. அப்படி வருது. அதே மாதிரி இயேசு அவருக்கும் 2ஆம் வருகை வந்து என்ன பண்ண போறாரு? சொல்ல வேண்டியது ஏற்கனவே சொல்லியாச்சு இல்ல. அப்ப வந்து உலகம் இவ்வளவு மோசமா கிடையாது, மோசமாவே கிடையாது அப்ப. அதே மாதிரி துவாபர யுகமும் மோசமா கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் தான். திட்ட சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் சொர்க்கத்தோட கிருதாயுகம் திரேதாயுகத்தோட கம்பேர் பண்ண முடியாட்டினா கூட அதுவும் சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். அந்த சுகத்தின் செல்வத்தின் அளவு குறையும். அப்பவே மக்கள் அதை ஏத்துக்கல அப்படின்னா இன்னைக்கு உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு. கடவுளாவது போடா அப்படின்றான். இந்த நேரத்துல இயேசு வந்து என்ன பண்ண போற? அப்பவே இயேசு சிலுவையில ஏத்துக்கிட்டதாக இவங்க நம்புறாங்க. ஆனா அது உண்மையில அப்படி நடக்கல. பட் அப்படி நடந்ததாக நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து அவருடைய நிலைமை என்ன ஆகும் இல்லையா? இப்பவே அவரை நிம்மதியா இருக்க விடல. அவ்வளவு நல்லது செஞ்சவரை அவங்க சிலுவையில ஏத்தாங்க. இப்ப இப்படிப்பட்ட மோசமான மக்கள் இருக்கும்போது என்ன செய்வாங்க? அவரை என்ன செய்வாங்க? இப்ப இயேசு இங்க வந்தாருன்னா என்ன சொல்லுவாங்க? நான் தான் இயேசு தான். ஐயோ போயா, நான் புஷ்பா 2 பாத்துட்டு வரேன்ட்டு போயிடுவாங்க இல்லையா? நீ இங்கே இரு, நான் போய் புஷ்பா 2 பாத்துட்டு வரேன்ட்டு. சோ அந்த சம்பவம் சொல்லுங்க சிஸ்டர். புஷ்பா 2 ஹைதராபாத்ல நேத்து நடந்துச்சு இல்லையா? அது ஒரு சின்ன பையன் ஃபேமிலிய கம்பல் பண்ணி கூட்டு போயிருக்கான். அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரையும். அவன் வந்து ரொம்ப புஷ்பா அந்த ஹீரோவோட ஃபேன். கண்டிப்பா பாக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கூட்ட நெரிசல்ல அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த பையனும் உடம்பு முடியாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். அப்ப அந்த ஃபேமிலியே ரொம்ப மோசமா அஃபெக்ட் ஆயிருக்கு. அதோட இல்லாம நிறைய பேரு கூட்ட நெரிசல்ல நசுங்கி கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு ஹீரோவை பார்க்க போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சின்ன வயசுலயே அந்த இது வந்துருது பாருங்க. ஒரு பைத்தியகாரத்தனமா அந்த பையன் விரும்பி இருக்கான் அந்த ஹீரோவை. கண்டிப்பா. இப்ப வந்து சினிமா நடிகர்கள் தான் கடவுள் ஆயிட்டாங்க. என்டிஆரே கடவுள் தான் கூப்பிடுவாங்க. தெலுங்கு பாஷையில ஏதோ ஒண்ணு கூப்பிடுவாங்க அவரை. அப்ப அதுல இருந்து இப்ப வரைக்கும் தொடருது அப்படி. அப்ப கடவுளை தூக்கி கடைசியாச்சு, நடிகரை கடவுள் ஆக்கிட்டாங்க. ஆனா உண்மையில நடிகர், நடிப்பு, சினிமான்றது கூத்தோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், ஒரு வளர்ச்சி தான். அந்த கூத்தா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், இதெல்லாம் மக்களை மகிழ்விப்பதற்காக போடப்பட்ட ஒரு விஷயம். யாரை மகிழ்விக்க? ஒரு பணக்காரர்களை மகிழ்விப்பதற்காக ஒரு விதத்துல அவங்க வேலைக்காரர்கள், ஒரு கீழான பதவி அது. அதனாலதான் இவங்க சொல்லும் போது கூத்தாடி ஆட்சிக்கு வராங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார ஆள்றது, அப்படி அந்த அர்த்தம். அது உண்மையும் கூட. தலைதான் தலையா இருக்கணும், கால் தலையாக கூடாது இல்லையா? அப்ப இந்த வர்ணாசிரமே பாத்தீங்கன்னா இந்த கால்ல இருந்து சூத்திரர்கள் வந்ததா சொல்லிட்டாங்க. தலையில இருந்து அவங்க பிராமணர்கள்னு இப்ப எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆக்சுவலா வேதத்துல வந்து தலையில இருந்து தேவதைகள் வந்ததா தான் இருக்கும். நெஞ்சு பகுதியில இருந்து சத்திரியர்கள், வயிற்று பகுதியில இருந்து வைசியர்கள், கால் பகுதியில இருந்து சூத்திரர்கள். இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஆத்மா ஆரம்பத்துல எல்லா ஆத்மாவுக்கும் பொருந்தும். சும்மா நம்ம ஒரு ஆத்மா நாராயணன் எடுத்துக்குவோம், அவர் தான் ஆரம்பத்திலே வர்றார். அவர் மறுஜென்மம் எடுத்து அந்த சத்யுகம் ஃபுல்லா முடிந்து திரேதாயுகம் வரும் பொழுது சத்யுகத்தில் தேவதையா இருந்தவர் அடுத்தது சத்திரியர் ஆகிறார். அதாவது அதோடைய சக்தி குறையும் போது அது சத்திரியர், இன்னும் சக்தி குறையும் போது அடுத்த யுகம் துவாபர யுகத்துல அவர் வந்து வைசியர் ஆகிறார். முழுக்க சக்தி இழக்கிற நிலையை நோக்கி அதிவேகத்துல போகும்போதுதான் சூத்திரர். நாராயணனுக்கே அந்த நிலைதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியுகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சூத்திரர்கள், பிராமணர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனா இவங்க தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க, பிற்காலத்துல அதை எழுதினவங்க வந்து இந்தந்த ஜாதிப்புல இருக்கு,
அதான் இந்தந்த தொழில்னு சொல்லிட்டாங்க, இந்தந்த வேலை செய்வாங்க. ம். ஆனா இவங்க புத்திக்கு யோசிக்காதது என்னன்னா, கடுமையாக உழைக்கிறவங்க சூத்திரர்கள்னு போட்டிருக்கு. கலியுகத்துல ம். வரும்போது அவன் கடுமையா தான் உழைச்சாகணும். இது எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு புரியல. அது ஒரு ஆத்மாவோட ஸ்டேஜ். எல்லாருமே ஒரு ஆஹ் ஒரு ஸ்டேஜ கடந்து வராங்க. எல்லாருக்குமே கரெக்ட். அந்த இது பொருந்துங்கிறது இல்லாம, ஒரு ம் ஒரு சாரார் மட்டும் சூத்திரர்கள், ஒரு சாரார் மட்டும் அப்படி பிராமணர். அப்படி இது புரிஞ்சுக்கிட்டாங்க. பண்ணிட்டாங்க. கரெக்ட். அது தப்பா சொல்லிட்டாங்க. கடைசியில எல்லாருடைய நிலைமையும் இந்த கொரோனா வந்தப்ப பாத்தீங்கன்னா 2வது மாசத்துலயே அவனுக்கு வருமானம் காலி. பிச்சை எடுக்கிற ம். நிலைமைக்கு போய் அந்த நேரம் வந்து குடும்ப பெண்களே ஆன்லைன் விபச்சாரத்துக்கு போனாங்க. அந்த மாதிரி ஆ. ஆச்சு. ஆண்களும் அந்த மாதிரி போனாங்க. சோ அப்ப ம். அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது சூத்திரனா ம். இருக்கும்போது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ம். சத்தியுகத்துல இது மொத்தமே 5000 வருடம் தான். வேதங்களை தவறுதலாக லட்சக்கணக்கான வருடம் போட்டிருக்கோம். அது மனிதர்கள் எழுதுனது. நாம சொல்றது ம். சிவபெருமான் கடைசி 100 வருடம் வந்து சொல்றது. வர்றது சிவபெருமான் தானே தவிர கிருஷ்ணரும் கிடையாது, இயேசுவும் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் ம். சொல்றது இவங்க நம்புற மாதிரி பாத்தீங்கன்னா துவாபர யுகத்துல சொல்லிட்டு போயாச்சு. ஆனா உண்மையிலே துவாபர ம். யுகத்துல கிருஷ்ணர் வர அளவுக்குலாம் அவர் பாவம் செய்யல. அவர் சத்தியுகத்தின் ம். முதல் குழந்தை இல்லையா? அந்த கிருஷ்ணர் உலகத்தோட பெருசான முதல் குழந்தை. பிறகு கிருஷ்ணர் பெருசான பிறகு ராஜா ஆகும்போது தான் அவருடைய பேர் வந்து நாராயணன். அது ராஜ பதவியுடைய பேர். இன்னும் கேட்டீங்கன்னா வேதத்திலே பட்டப்பேர். வேதத்திலேயே பிரளயம் வந்து எல்லாம் அழிந்து மறுபடியும் அடுத்த இது ஸ்டார்ட் ஆகும்போது, அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆகும்போது கடல்ல வந்து ஆளிலையில கால் விரல கட்டை விரல சூப்பிட்டு கிருஷ்ணர் வரா மாதிரி காட்டுவாங்க. அப்ப முதல் ம். யுகத்துல அவர் தான் வர்றார். இப்ப முதல் யுகம் என்ன? ம். துவாபர யுகமா, சத்தியுகம் இல்லைன்னா கிருதா யுகம் இதோடைய பேரு. ம். அப்ப அங்கேயே ம். இருக்குது இந்த ரகசியமான, யோசிக்க மாட்டாங்க மக்கள். முதல்ல வர்றது அவர்தான். முதல்ல அவர் தானே வராதா காட்டுறாங்க. அவர் மூலமா தான் மீண்டும் உலகம் வருதுன்ட்டு. உலகம் வருது. ம் வந்து ம். சத்தியுகத்துல தான் அவர் வருவார். அங்க வந்து கம்சனும் இருக்க மாட்டான், அவரு சக்கரத்தை வச்சு யாரையும் கொலையும் பண்ண மாட்டார். மகாபாரதத்தில் காட்டின எதுவுமே அங்க நடக்காது. நடந்தா அது நரகம். யுத்தம். ஆமா. அந்த ம் யுத்தமே நடக்கல. ஏன்னா அதுல வந்து கேட்பாங்க, கிருஷ்ணர் கேட்பாங்க, அந்த கதைப்படியே கூட கிருஷ்ணர் கேட்பாங்க, இவ்வளவு பெரிய யுத்தம் தேவையா, இவ்வளவு பெரிய அழிவு தேவையா? அப்ப அவர் கேட்பார், ம். மனிதர்கள் எவ்வளவு சுயநலமாக இது ஆகிட்டாங்க, சோ அதுக்காக தான் ம். அழிக்கப்படுதுன்ற. அப்படி சுயநலமா ஆனது ம். கலியுகத்தின் இறுதி தான் இல்லையா? ம். சொத்துக்காக கூட பிறந்தவங்களை கொலை பண்றாங்க, அப்பாவை கொலை பண்றாங்க, மகனை கொலை பண்றாங்க, கல தொடர்புக்காக என்னென்னமோ நடக்குது. அவ்வளவு, ம். அதாவது தனக்காக தன் இச்சை தீர்த்துக்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் பண்ண தயாரா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ம். உலகழிவு நடக்குது. ம். ஆனால் இந்த கலியுகத்து வந்ததுக்கு அதாவது துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் கீழே இறங்குறதை எந்த மதத்தாலையும் தடுக்க முடியல, எந்த ம். வேதத்தாலையும் தடுக்க முடியல. ஏன்னா அதை படிக்கிறவங்களே விழுறாங்க. பாதிரியார் காமத்துல ம். விழுறாரு, சாமியார் காமத்துல விழுறாரு, முஸ்லிம் தலைவர் காமத்துல விழுறாரு. ம். சோ அப்ப எதுவுமே தடுக்க, ஏன்னா தலைவர்களே விழறாங்கன்னா மற்றவர்கள் நிலைமை என்ன புரிஞ்சுக்கலாம். ம். அப்ப எதுவுமே அங்க காப்பாற்ற முடியல. ம். அப்ப இதை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருவர் கடவுள் மட்டும்தான். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றோம். அவரு தான் ம். வரார். இன்னும் கேட்டீங்கன்னா ம். சிவராத்திரிக்கான காரணமாக சொல்லப்படுறது, உலக அழிவின் பொழுது பார்வதியும் மற்ற தேவதைகளும் சிவனை நோக்கி தவம் பண்றாங்க, உலக அழிவிலிருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்கு. காப்பாத்துற வேலை சிவனுடையது, கிருஷ்ணருடையது கிடையாது. ம். காப்பாற்றப்பட்டு இது சொர்க்கமாக மாறிய பிறகு ஆட்சி செய்யற முதல் தேவதை அவர். மனிதன் தான் தெய்வீக குணம் நிரம்பியவர், அவ்வளவுதான். சோ உத்தம புருஷர், புருஷோத்தமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதனின் ம். உத்தமமானவன் அர்த்தம். உத்தமர். கடவுள் ம். கிடையாது. நம்மள மாதிரியே ம். 2 கண்ணு, காது எல்லாம் தான் இருக்குது அவருக்கு. சிவனுக்கு தான் அந்த லிங்கம் வச்சிருக்கிறோம். தேவதைகள தெய்வம்னு சொல்லுவாங்க. மத்தவங்க எல்லாம் தெய்வம் ம் தான். கரெக்ட். கடவுள்ங்கிறது ஒருத்தர் தான். ம். ஒருத்தர் தான். அவரைத்தான் வந்து லிங்க ரூபத்துல வச்சிருக்கிறோம். மற்ற எல்லாருக்கும் மனித உருவம் தான். அப்ப ஏன் ம். லிங்க ரூபம்னா, கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா கூட புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அதனாலதான் இங்க நட்சத்திரம் பொட்டு வைக்கிறோம். கடவுளும் ம். ஒரு ஆத்மா தான். அதனாலதான் பரமாத்மான்றோம். இங்க பரமாத்மானா கிருஷ்ணர்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு ம். அவருக்கு உடம்பு இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ம். பிறந்து இருக்கிறார். உடம்பு ம். வந்துட்டாலே பேர் வந்துடும். ம். மறுஜன்மம் எடுக்க எடுக்க பேர் மாறும். உடம்புக்கு ஏத்த பேரு. ஆத்மாவுடைய பேர் வெறும் ஆத்மா தான். ஆனா கடவுள் ம். உடலே எடுக்காம மேலே இருக்கிறனால அவர் பேரே பரமாத்மா. சிவனைத்தான் சிவ பரமாத்மா தான் சொல்லணும். ம். ஏன் பரமாத்மானா உயர்ந்த ஆத்மா, மற்றபடி பெரிய ஜோதி கிடையாது.
கண்ணுக்கு தெரியாத எல்லைக்கு நுட்பமான ஒளிப்புள்ளி தான். அப்பாற்பட்டவர் அப்பாற்பட்டவர் தான் பரம்னாலே. கரெக்ட். அவரு இப்ப வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னாலே என்னன்னு தெரியாம இருந்தீங்க. இன்னைக்கு அதிலே மூழ்கி இருக்கிறீங்க. சொர்க்கத்துல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருந்ததுக்கு காரணம் நீங்க அப்படி பரிசுத்தமா இருந்தது. சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிச்சது காரணம் நீங்க அவ்வளவு பரிசுத்தமா இருந்தது. உங்களுக்குள்ள அந்த காமமோ, வெறுப்போ, சுயநலமோ அந்த எண்ணமே வராது. எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த காட்டு விலங்குகள் கூட அன்பாதான் இருந்துச்சு. ஆனா அன்பு, அமைதி, எல்லாமே சுகம், இருந்துச்சு. தூய்மை இது மட்டும்தான் அவங்க குணம். அப்படி இருக்கும். அதுக்கு காரணம் அங்க இருந்தவங்க எல்லாரும் உடல்னு நினைக்காம இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுல இருப்பாங்க. ஸோ ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஆத்மா தான் கண் வழியா பார்க்கும், வாய் வழியா பேசும், எல்லாத்தையும் பண்றவர் அவரு தான். அவர் போயிட்டாருன்னா இது வெறும் ஜடம். கண் இருந்தாலும் பார்க்காது, வாய் இருந்தாலும் பேசாது. ஸோ இந்த ரகசியம் சொர்க்கத்தில் இயல்பாகவே எல்லாருக்குமே தெரியும். மரணம் கூட அங்க துக்கத்தை கொடுக்காது. ஏன்னா உடல்னே அவங்க தங்களை நினைக்கல, மற்றவரையும் நினைக்கல. ஆத்மா எப்பவும் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஆத்மா இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்க போறது சந்தோஷமான விஷயம் தானே. புது உடம்பு எங்க போனாலும் சுகமா தான் இருக்க போகுது. ஏன்னா அது சொர்க்கம். அதனால ஆனந்தமா இருப்பாங்க. அப்ப கொண்டாட ஆரம்பிச்ச பழக்கம் தான் இந்து மதத்துல சாகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு போற பழக்கம். அந்த பழக்கம் இன்னைய வரைக்கும் இருக்குது. ஆனா குடும்பத்துல அழுவாங்க. எவனோ வந்து தண்ணி அடிச்சுட்டு ஆடுவான். அங்க குடும்பத்தினரே ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷு. ஆனா அதுக்காக அவங்க வந்து வயோதிகமாய் கஷ்டம்லாம் பட மாட்டாங்க. 150 வருடம் இருந்தாலும் 20 வயசு பையன் பொண்ணு மாதிரி இளமையாகத்தான் அவங்களுடைய தோற்றம், ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு உடலை எடுக்கணும்ட்டு போய் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பற்று இருக்காது. அன்பா பற்றும் இருக்காது. பற்றும் இருக்காது. பற்று இல்லாததுனால அவங்க நல்லா இருப்பாங்க. எங்க பிறந்தாலும் நல்லா தான் இருக்க போறாங்க. கரெக்ட். இவங்களுக்கும் பிரச்சனை இல்ல. செல்வமும் நிறைய இருக்குது. பற்றும் கிடையாது. இன்னொன்னு சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆத்மாவிலே கவனம் இருக்கிறதுனால. ஆனா நரகத்துல வரும்போது ஆத்மான்றத மறந்து உடல் நினைக்கும் போதுதான் புலன் இன்பத்துக்கு அடிமை ஆகிடுறாங்க. ஏன்னா ஆத்மால இருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடுச்சு. அப்ப வெளியில இருந்து ஆனந்தத்தை புலன்கள் மூலமாக தான் சுவைக்கணும். அப்ப இந்த புலன் இன்பம் எல்லாமே தற்காலிகமானது, ஏமாற்றக்கூடியது. அது உங்களை தேடி வராது. நீங்க தேடி ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். சீதையை ஏமாத்தின பொன்மான் மாதிரி. சோ அது இல்லாம உங்களுடைய புத்தியும் ஒரு விரக்தி நிலை, ஒரு பயம். கோடீஸ்வரனும் பயந்துட்டு தான் இருக்கிறான், ஏழையும் பயந்துட்டு தான் இருக்கிறான் இல்லையா? சோ அந்த மாதிரி உலகத்துல இப்ப இருக்கிறோம். இப்ப நம்மளை காப்பாத்துறதுக்காக கடவுள் வர வந்து ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றாரு. நீ மந்திரம் ஜபிக்க தேவையில்ல, கோயில் மசூதி சர்ச்சுக்குன்னு போக தேவையில்ல, தொழுகை பண்ண தேவையில்ல, உழுண்டு அங்க பிரவேசனம் பண்ண தேவையில்ல, நெருப்புல நடக்க தேவையில்ல, தீர்த்த யாத்திரை சுத்த தேவையில்ல. இதுக்கெல்லாம் காசு வேணும், சக்தி வேணும், உடம்புக்கு தெம்பு வேணும். எதுவும் பணத்துல துண்டு வரல கூட அசைக்க தேவையில்லை. உன்னை நான் சொர்க்கத்துக்கு மீண்டும் அழைச்சிட்டு போறேன். ஏன்னா கலியுகம் முடிந்து மீண்டும் இது சத்தியுக சொர்க்கமாக மாறிடும். அனைத்தும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகைகள், இயற்கை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எல்லாமே அது நீ இழந்த 5000 வருடம் இழந்த அத்தனையும் உனக்கு நான் மீண்டும் கொடுக்குறேன். ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்ன தப்பு பண்ணி இழந்தையோ அதை மறந்துடு. உடம்புன்னு நினைச்சு இழந்தோம். உடம்பு கிடையாது. இதை இயக்கக்கூடிய ஆத்மான்னு சொர்க்கத்துல எப்படி நினைச்சோ அதே மாதிரி நினைக்கணும். ஆனா நினைக்கிறதுக்கு சக்தி கிடையாது. ஏன்னா வெளி உலக விஷயத்துல மயங்கிச்சு. மயங்கினதுக்கு காரணம் தேக உணர்வு. அப்ப அந்த மயக்கத்துல இருந்து புத்தி விடுபடணும்னா இந்த மயக்கத்துல ஒருபொழுதும் சிக்காதவர் சிவபெருமான் ஒருவரே. அவரை என்னை மட்டும் நினைவு செய்து கொண்டே இரு. அப்ப கடவுள் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப அவரே வந்து சொன்னதான் தெரியும். நான் சொல்றேன், செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கிறேன். நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. சோ உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுங்க. இப்ப என் குழந்தை ஆயிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஏழை குழந்தைய தத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அந்த அப்பா அம்மாவோட டச் இருக்காது. எங்க போனாங்களோ அவங்க மேலதான் பற்று இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி, நடிகர் அரவிந்த் சாமி வந்து சின்ன வயசுல தத்து கொடுத்துட்டாங்க. எடுத்தவங்க பெரிய பணக்காரங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா வந்து ஏதோ 20 வயசுல 25 வயசுல இறந்துட்டாங்க போல இருக்கு. அந்த ரோஜா மும்பை படம் வரும்போது இறந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தாராம் 1.5 வருஷம். என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அம்மானா அப்படி பிடிக்குமா, வீட்டுல இருந்துட்டு அந்த நார்மல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படி இப்படியே இருந்திருக்கிறாராம். அப்பதான் அந்த படம் வந்து என்ன ஒரு வழி பண்ணிச்சுனாரு. ஆனா அவரை பெத்த அப்பா அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு அந்த பற்றே வரல பாருங்க அந்த பக்கமே.
அந்த மாதிரி இது வரைக்கும் எதெல்லாம் உன்னிதுன்னு நினைச்சோ அத்தனையும் மறந்து நீ என்னோட வா, அப்பதான் நீ என்னுடையவன்ற, என் குழந்தைன்ற. எனக்கே அனைத்துமாக நீ இருக்கணும். மனைவியாக, கணவனாக, குழந்தையாக, அப்பா அம்மாவாக, சகல உறவும் இறைவனோடு மட்டும் வைக்க வைக்க இங்க இருக்கிற உறவுகள் மறக்கும். அரவிந்த் சாமிக்கு இந்த அப்பா அம்மா மறந்தாங்கல்ல, இந்த அப்பா அம்மா மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அங்க அன்பு போச்சு, இங்க போச்சு இல்லையா? அது பணக்கார குடும்பம், எப்படியா இருந்தாலும் பணக்காரங்க தான் தத்து எடுப்பாங்க இல்லையா? சோ அதே மாதிரி கடவுள் உலகத்துக்கே அதிபதி, கொடுக்க போறது சொர்க்கம். அப்ப இதை விட இங்க என்ன இருக்குதுன்னு இங்க போய் அலைஞ்சிட்டு இருக்கிறன்ற. இங்க இருக்கிற எல்லா உறவுகளும் உனக்கு துக்கத்தை தான் கொடுக்க போகுது. ஒண்ணு அதோடைய குணத்தினால துக்கத்தை கொடுக்கும், அல்லது இறந்து துக்கத்தை கொடுக்கும். ஆனால் நான் உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், நான் இறக்கவும் மாட்டேன், நீ கவலைப்பட தேவையில்ல, ஒரு வினாடியில கூப்பிட்ட உடனே அந்த இடத்துல வந்து நிற்பன்றார். இது மனிதனால பண்ண முடியுமா? இல்லையா? இதை சொல்வதற்குத்தான் கடவுள் வந்திருக்கார். இதுதான் கடவுளுடைய செய்தி. இது பைபிள் குர்ஆன்ல இல்ல. அவரை மட்டும் பிடிக்கணும். பற்றட்டான் அடியினை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லலையா? அதான பிரச்சனை. அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது இல்ல. அதுதான் இப்ப இறைவன் வந்து சொல்றாரு. ஏன்னா உன் பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைன்னு இயேசுவும் சொல்றாரு. ஆனா எப்படி இருப்பாருன்னே தெரியாது. அவங்களுக்கே கன்ஃபியூஷன். இயேசு கடவுளா? இயேசுதான் கடவுள் முடிவுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு யோசிச்சுட்டு அவர் தான் கடவுள்ட்டு. ஆனா அவரு சொல்றாரு கடைசியில, பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவங்களுக்கு தான் சொர்க்கத்துல இடம், என்னை நோக்கி கூப்பிடணும் சொர்க்கத்துல இடம் கிடையாதுன்ட்டு. இது எப்ப நடக்குதுன்னா அப்ப நடக்கல. ஏன்னா இயேசு வந்தப்ப கிறிஸ்தவர்களே பூமியில இல்ல, எல்லாம் மேலதான் இருப்பாங்க. இயேசுதான் முதல்ல கிறிஸ்தவ தர்மத்துல கீழே வருவாரு. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாக்கள்லாம் மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகி இடத்தெல்லாம் பிடிப்பாங்க. அப்ப ஏன் இயேசுக்கு மகிமை? அது தனியா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். இயேசுக்கு என்ன மகிமை? அவர் அப்படி ஒண்ணும் நமக்கு எதுவும் பண்ணலையே. பாவத்தை யார் பாவத்தை அவர் கழுவினார் இல்லையா? அவர் கூட வாழ்ந்தவங்களா, அதுக்கு முன்னாடியே, இப்ப இருக்கிறவங்களா, இனி எனக்கு துக்கம் கொடுக்கறவங்களா, இதெல்லாம் இருக்குது. சோ அப்ப ஏன் இயேசுக்கு மகிமை அப்படின்னா, அப்ப பிறந்தப்ப அவருக்கு மகிமை கிடையாது. உண்மையிலே கிருஷ்ணர் தான் சொர்க்கத்துல பிறந்த முதல் குழந்தை, அவருக்கே மகிமை கிடையாது. மகிமையெல்லாம் ஒருவருக்கே சிவபெருமானுக்கு தான். ஆனாலும் கிருஷ்ணரை வணங்குறோம், இயேசுவை வணங்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த கிருஷ்ணருடைய கடைசி ஜென்மத்துலதான் சிவபெருமானே வராரு அவர் உடம்புல. நீதான் கிருஷ்ணரா இருந்தா மீண்டும் ஆகு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஞானத்தை அந்த கிருஷ்ணர் தான் கடைசி ஜென்மத்துல வரும்போது சிவபெருமான் வந்து பிரம்மான் பேர் வைக்கிறார். இவரை தான் ஆதாம்னு அங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கேட்கிற நாம பிரம்மகுமார் குமாரிகள், இதை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் எல்லாருக்கும் தான் அப்பா. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எத்தனை மதங்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் கடவுள் அப்பா. அதனால்தான் பரமபிதா. கிறிஸ்தவர்கள் ஏசப்பான்னு சொல்லலாம், அந்த ஏசப்பாவுக்கே அப்பா இவர் தான். அதான் பரமபிதா. பிதாக்களுக்கெல்லாம் பிதா, எல்லாத்தையும் கடந்தவர், கடந்து இருக்கிறார். கரெக்ட். அப்ப சொர்க்கத்தில் வந்தவர்கள் முதல்ல இந்த ஞானத்தை எடுத்து தன்னை தூய்மை ஆக்கிக்குவாங்க. இறைவனை நினைக்க நினைக்க அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுல இருந்து புத்தி விலகும். அப்போ விலக விலக என்னாகும்? உள்ள இருந்தே ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். அப்ப வெளி உலக கவர்ச்சியில இருந்து சுத்தமாரும் விலகும் பொழுதுதான் இயற்கை சீற்றம் ஸ்டார்ட் ஆகும், உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். சோ இங்கே நம்மள காப்பாத்திட்டாரு. அப்ப மத்தவங்களை யார் காப்பாத்துறது? அவங்களுக்கும் கடவுள் தானே அப்பா. கடவுள் சொல்றாரு நீங்க காப்பாத்துங்க. ஏன்? ஏன்னா உங்களை தானே அவங்க கும்பிட்டாங்க, என்னைய கும்பிட்டாங்க. நான் கூப்பிட்டதுக்கு வரல. தேவதைகளை கும்பிடுறாங்க, இல்ல இயேசு கும்பிடுறாங்க, அல்ல நபி சொன்ன வழியை ஃபாலோ பண்றாங்க. அப்ப நீங்க போய் அவங்களுக்கு சொல்லுங்கன்ற. அப்ப நாம போய் நம்ம சொல்றோம். அடுத்தது அந்த கிறிஸ்தவ தர்மம்னு எடுத்தா அந்த மதஸ்தாபகர் இயேசு, முஸ்லிம் மதஸ்தாபகர் நபி, இவங்க எல்லாம் கூட கடைசியில வந்து ஞானத்தை எடுப்பாங்க. அவங்க கடைசியில ஞானத்தை கொடுக்கும் பொழுது படுவாங்க பாருங்க அவஸ்தை. அந்த மதத்துக்காரங்களோட ஏத்துக்கவே மாட்டான். ஏய் போடா, நான் எப்படா நம்புறதுன்னுவான். கட்சியில காட்சியும் காட்டுவார் இயேசுன்னு. அப்ப சொல்லுவார் இயேசு, என்னை நோக்கி கூப்பிட்டா சொர்க்கத்துல இடம் இல்ல, பிதாவின் சித்தத்தின்படி நடந்துதான், நிராகரிச்சிடுவாங்க. கடவுளை விட்டுருவாங்க, இயேசு சொல்றதையும் விட்டுருவாங்க. நீ பாட்டு வேலை பாரு. இயேசு மாதிரி காட்சி காட்டும் போதாவது இயேசுவோட 2வது வருகைன்னு நம்புவாங்க. அது கடைசியில நடக்கும். அது கடைசியில ஆத்மா போறதுக்காக அந்த நேரம் நடக்கும். அது எல்லார் மூலியமாவுமே காட்டுவாங்க. ஆனா ஒரிஜினலா இவரு தான் இயேசுன்னு தெரியும் போது இந்த பாதிரிமார்கள்லாம் சேர்ந்து, நீ இயேசுதான், நான் ஒத்துக்கிறேன், எங்க கல்லா கட்டு இருக்குது நல்லா, நீ ஒரு ஓரமா உட்காருன்னு தள்ளி உட்கார வச்சிருவாங்க. முகமது நபிக்கும் அதே கதிதான். இதுதான் இயேசு சிலுவையில ஏத்துறது கொல்றதுன்னு போட்டது.
உண்மையிலே அங்க நடக்கல. சோ அப்ப இயேசுவோடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது இந்த இறுதியில பிறக்கும் போதுதான் அவருக்கு மகிமை. அங்க பிறக்கிறது கிடையாது. அங்க ஒண்ணுமே கிடையாது. கிருஷ்ணர் என்ன அழகா சொர்க்கத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு, அவர் ராஜா ஆக்கிட்டார், அவ்வளவுதான். அதுல மகிமை கிடையாது. அந்த கிருஷ்ணரா இருந்தவர் இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறாருல, எல்லாருக்கும் அந்த சேவை பண்றாருல்ல. அதனாலதான் திருப்பதியில அவ்வளவு கூட்டம், அதிக சேவை அவர் செய்யறாரு. அதனால சொர்க்கமும் அவருக்கு கிடைக்குது. இப்ப இந்த ஞானம் இதுக்கு எங்க ஆதாரம் இருக்குதுன்னு கேட்பாங்க. எதுல இருக்குது ஆதாரம்? எதுலயும் ஆதாரம் இல்ல. அதுதான் கடவுள்ன்றதுக்கான ஆதாரம். ஏன்னா ரங்கராஜ் பாண்டே கேட்டார்ல, ஏற்கனவே இருக்கிறத சொல்றதுக்கு எதுக்குப்பா மகாவிஷ்ணு? எழுதுனதெல்லாம் மனிதர்கள் தானே, சாஸ்திரம் எழுதுனது மனிதர்கள். மகாவிஷ்ணுவும் கடவுள் கிடையாது. இந்த மகாவிஷ்ணுவும் கடவுள் கிடையாது, அந்த மகாவிஷ்ணுவும் கடவுள் கிடையாது. அப்ப கடவுள் வந்து கொடுக்கிற ஞானத்தை அவருக்கு மட்டுமே தெரியும். அதை கொடுப்பதற்கு தான் அவர் வருகிறார். ஏற்கனவே கீதையில இருக்கிறதும் பைபிள்ல இருக்கிறதும் குரான்ல இருக்கிறதும் சொல்றதுக்கு கடவுள் எதுக்கு? ஆனா கடவுள் சொன்ன ஞானத்தை அதுல இருந்து எடுத்து நம்ம புரிய வைக்க முடியும். பாருங்க இந்த இடத்துல இது எது இருக்குன்ட்டு. அதுக்குன்னு அதுல இருக்கிறது ஃபுல்லா உண்மை நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அது குரான்ல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்குது, அவ்வளவுதான். கண்டிப்பா. சோ அதனால அந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏற்கனவே இருக்கும்போது எதுக்கு? அடுத்தது அன்னதானம் பத்தி கேட்டிருந்தார். நீ புண்ணியம் பண்ணியிருந்தனா எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்னு கேட்கிறேன். சோ இருக்கிறதுல மிகப்பெரிய புண்ணியம் இந்த ஞானத்தை கொடுப்பதுதான். ஆமா. மற்றபடி இங்க அன்னதானம் பண்றது புண்ணியமா இருந்தாலும் இப்ப அது பாவம் ஆயிடுச்சு. ஏன் பாவம் ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு நீங்க சாப்பாடு போடுறது கற்பழிக்கிறவனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி. கற்பழிக்கிறவங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டா அது புண்ணிய கணக்குல வருமா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் இருக்கிறான். அவனுக்கு நீ சாப்பாடு போட்டனா அவன் மறுபடியும் தெம்பா ஈஸியா பார்த்துட்டு இருக்க போறான். பிச்சைக்காரனா இருந்தாலும் அவன் பார்வை அப்படிதான் இருக்க போகுது இல்ல. ஏற்கனவே அது செஞ்சதுனாலதான் அங்க இருந்து இருக்கிறான். சோ அப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறது இந்த ஞானத்தை கொடுக்கிறது தான் மிகப்பெரிய தானம். இந்த ஞானம் கடவுள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதை போய் பிச்சைக்காரங்க கிட்ட கொடுங்க. கொடுக்கிறோம் நாம பிச்சைக்காரங்க கிட்ட, விபச்சாரி கிட்ட. இப்ப இன்டர்நெட் மூலமா கொடுக்குறோம், இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறோம். பட் கொடுக்கணும், கேட்பாங்க. அதுதான் ஆச்சரியம். பணக்காரன் தான் கேட்காம திமிரா போவானே தவிர பிச்சைக்காரங்க கேட்பாங்க. நாங்க ஒரு சிவன் கோயில்ல கொடுத்தோம். கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க அந்த குறத்திங்க அவங்களும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து வாங்க கேளுங்க அப்படின்றோம். சரிக்கான்ட்டு இருங்க, நாங்க நிறைய பேர் கூப்பிடுறோம்ட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க இனத்தையே கூப்பிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது மத்தவங்களும் வந்து கேட்பாங்க இல்லையா, கேட்டு இருக்கும்போதே போறாங்க. போய் முடிச்சு அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குறத்தி சொல்றாங்க, எவ்வளவு அற்புதமா சொல்றீங்கண்ணா, அதுங்க பாருங்க அப்படியே போகுது பாருங்கன்னு. அப்ப பாருங்க, அதுதான் தேவதை ஆத்மா. ஏன்னா யாரு எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. பிச்சை எடுத்தாரு பெருமாள், புடுங்கி தின்னார் அனுமாருன்றாங்க இல்லையா, அப்படி நாராயணனா இருந்தவர் இப்ப பிச்சைக்காரனா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சொர்க்கத்துல 8 நாராயணன் இருக்கிறாங்க இல்லையா, அது வம்சம். அது 8 நாராயணன், இங்க 12 ராமர் சீதை இருப்பாங்க. சோ மற்றபடி அங்க ராமருடைய மனைவி கடத்துறது இது எதுவும் அங்க நடக்கல. இப்ப நடக்கும். இந்த ஆமா, காட்சியாக கிடைக்குது. அதுக்கான அர்த்தம் இறுதியில் சொல்லப்படும்ன்றதுதான் வெளிப்பாடுன்னு கடைசியில போட்டிருக்காங்க. ஆனா பைபிள்ல எந்த வெளிப்பாடும் இல்ல. இப்பதான் நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். மற்றபடி அந்த அன்னதானம் செய்யறத புண்ணியம் அப்ப வரவே வராதா அப்படின்னா வரும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்ப அவர் புகழா இருக்கிறது புண்ணியம் தானே, அதோடைய பலனை தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி விஜயகாந்துக்கு வந்து இறந்துட்டாரு, கஷ்டத்தை அனுபவிச்சாரு. நடிகையோட ஆபாசமா நடிச்சது அது எல்லாமே வந்துடும் இல்லையா. அவர் படத்துல நடிகை ஆபாசமா உடம்பு காட்டி நடிச்சா அது பாவம் தான். ஸோ பாவத்துல சேர்த்த காசை வச்சுதான் அவர் புண்ணியமே பண்றாரு. அடுத்த அந்த புண்ணியத்துக்கான பலன் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு அவர் வந்துடும். அதை அனுபவிக்கிறதுக்காக தான் சீக்கிரமா போறாரு. அதுக்கு முன்னாடி செய்த பாவத்துக்கான தண்டனையை இங்கே அனுபவிக்கிறார். ஸோ இந்த விஷயம் இருக்குது. அடுத்தது கிருஷ்ணர் கூட ஜெயில தான் பிறந்தாரு அப்படிங்கிறாரு. கிருஷ்ணர் ஜெயில எல்லாம் பிறக்கல இல்லையா, கதையில அப்படி காட்டியிருக்கிறாங்க. அது உண்மையில கலியுகன்ற ஜெயிலு இல்லையா. இந்த கலியுக கிருஷ்ணர் பிறக்கும் போது கலியுக ஜெயிலு உடையுது. ஆக்சுவலா அவர் பிறக்கிறது இங்க கிடையாது, அவர் சொர்க்கத்துலதான் பிறப்பாரு. ஏன்னா ஒரு அட் டைம்ல நரகமும் இருக்கும், டெல்லி சார்ந்த பகுதி சொர்க்கமாகவும் மாறிடும், மற்ற இடங்கள்லாம் அணுகுண்டு போட்டு அழிஞ்சிடும், இயற்கை சீற்றம் இதெல்லாம் நடக்கும், குட்டி குட்டி தீவா மாறிடும். ஏன்னா கடைசியில அழிவு நடக்கிற நேரம். மனிதன் அந்த அகங்காரத்தின் உச்சத்துல இருக்கிறவன ஒடுக்கணும்ல, அதுக்கான தண்டனை கிடைக்கும். சாப்பாடு இல்லாம
குளிர், கரண்ட் இருக்காது, வீடு இருக்காது, எதுவும் இருக்காது, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, ஒரு உடம்புக்குள்ள 50 அப்பதான் 60 ஆத்மா. ஆதிவாசி மாதிரி இருப்பாங்க. கடைசியில ஆதிவாசி தான் மாதிரி நடக்கும். இருப்பாங்க. அதுதான் முதல்ல ஆதிவாசி முதல்லன்னு இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க நினைச்சுட்டாங்க சயின்ஸ்ல. இவங்க. எல்லாமே தலைகீழ வந்து இப்பதான் அப்படி ஆக போறாங்க. கரெக்ட். அடுத்தது இப்பயே சொல்றாங்க இல்லையா, இப்ப ஏதோ கள்ளக்குறிச்சி பக்கத்துல அரகண்டநல்லூர் ஊரே காலி ஆயிடுச்சான். ஸோ அப்ப சொல்றாங்க கட்டின துணியை தவிர எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, வீடு கீடு எல்லாம் காலி அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே நடக்கும் கட்சியில. அந்த நிலையில தான் அதுக்குள்ள மனிதனுக்கு விகாரம் வேற பயங்கரமா இருக்கும். அந்த நேரம் சாப்பாடு கண்டதை சாப்பிட்டு பழகிட்டான். அதனால மனித கறி சாப்பிடுவான், இதை பண்ணுவான் எல்லாமே. இப்ப இங்க விஜயகாந்த் போட்ட அந்த நான்வெஜ் பழக்கம் வந்து நாளைக்கு அதை சாப்பிட்றதுக்கு இட்டுட்டு போய் விட போகுது. அப்ப அதுலயே பாதி பாவம் வந்துடுது. புண்ணியம்னு அவர் நினைச்சதே பாவமா வந்துடுது. அது வேற இருக்குது. அடுத்தது இந்த இப்ப கொடுக்கிற ஞானம், இந்த ஞானத்துடைய பலன் இப்ப அனுபவிக்காதீங்கன்றார். கிடைச்சா கூட, உங்களை புகழ்ந்தா கூட அப்படியே இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா இப்ப நீங்க செய்யற சேவை இப்போதைக்கு கிடையாது, சேர்த்து வைக்கிறீங்க சொர்க்கத்துக்கு. அதைத்தான் அடுத்த 21 ஜென்மத்துக்கு அனுபவிப்போம். இதுதான் கீதையில கடமை செய் பலனை எதிர்பாராது. நம்மளுடைய கடமை இந்த ஞானத்தை கொடுப்பது, பலன் கிடைக்கும், இங்கே எதிர்பார்க்காத. அடுத்தது வரணும், இங்க நீ சேர்த்து வைக்கிற, இங்கே செலவு பண்ணிடாத. இங்க புகழுக்காக பண்ணா நீ மாட்டிக்குவ, இங்கே முடிஞ்சு போச்சு, அங்க ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து, நாங்க சாமானியர்கள், நாங்க ரியாக்ஷன் பண்ணலாம், கோபப்படலாம், நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப இது என்ன ஒரு விஷயம்னா, இப்ப பரம்பொருள் மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், ஈஷா யோக சத்குருவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளவு பவ்யமா பேசுவாங்க. ஏன் பவ்யமா பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் அங்க கேமரா எடுத்துட்டு இருக்கிறாங்க, இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதையும் மீறி கோவப்படுறாங்க இல்லையா. சக்தி வாசுதேவன் பேர் சொன்னோடனே டென்ஷன் ஆயிட்டாரு, தெரியும்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதுன்ட்டு. அப்ப இந்த உணர்வுல அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அவங்க கான்சியஸ்ன்றது அதான் கான்சியஸ் நினைச்சுக்கிறாங்க. ஆனால் உங்க மனைவி கிட்ட நீங்க அமைதியா இருந்து காட்டணும், காமம் இல்லாம இருந்து காட்டணும், உங்க குழந்தைகிட்ட கோபப்படாம இருந்து காட்டணும். ஏன்னா அங்க யாரும் உங்களுக்கு கேமரா எடுத்துட்டு வர போறது கிடையாது, அங்க நீங்க அத தப்புன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஆனா அந்த இடத்துலயும் நீங்க தனியா இருக்கும் போதே நீங்க அமைதியா இருந்தால் அதுதான் இயல்பான குணம். அந்த குணமாக நீங்க உங்களை மாத்தணும். இயல்பான குணமே அந்த அமைதி, அன்புதான். அதை மாத்தணும், அது உடனே வராது. சோ அதுக்கு இறைவன் நினைவுல இருந்து இறைவனுடைய ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். திருக்குறள் படிச்சாலோ வள்ளலார் இதை படிச்சாலோ ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இவருடைய விஷயங்கள் எல்லாமே இல்லையா. அததான் அவர் கேட்கிறாரு, நீங்களே பக்குவம் அடையல, உங்களத கேட்டு எப்படி மத்தவங்க பக்குவம் அடைவாங்கன்னு கேட்கிறாரு. சோ அது கடவுளுடைய ஞானத்தினால இந்த மேஜிக் நடக்கும் இல்லையா. அந்த இந்து தெய்வங்கள் சிலை பாத்தீங்கன்னா, கணவன் கிருஷ்ணர் மடியில சாரி விஷ்ணு மடியில லட்சுமி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, சிவன் மடியில பார்வதி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க சொர்க்கத்துல. ஆனால் அப்படி உட்கார்ந்தா கூட அவங்க மனம் சலனம் ஆகாது, அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது எப்ப ஆகுறாங்கன்னா இப்ப ஆகுறாங்க. இப்ப நடக்கிற விஷயத்துடைய மகிமை தான் கிருஷ்ணர் கோயில் கட்டுறது, இயேசு வணங்குறது எல்லாமே. இப்ப இயேசு இந்த ஞானத்தை கொடுக்க விழைவாரு, அவங்க மதம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அவங்க மதத்திலே சொல்றாங்க இந்த ஆள் பேசுறதை கேட்காதுன்றவாங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள் எல்லாம் நபிக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. இப்ப நிராகரிப்போருன்னு சொன்னது நபியை முஸ்லிம்கள் தான் நிராகரிக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. அவங்க யாரையோ சொல்றாங்க இருக்குன்னு நம்ம பாக்குறோம்ல, ராமாயணம் பார்த்துட்டு யாரையோ கடத்திட்டு போறாங்கப்பா, நம்மளதான் கடத்திட்டு போறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரியே எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. சீதை, நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே சீதைகள் தான். நம்ம தான் ராவணன் மாயை வசப்பட்டுட்டோம். ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தான். ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தான். மேல இருந்து பார்த்தா குட்டி தீவு மாதிரி தான் தெரியும் உலகமே. அப்ப இங்க இருந்து ராவணன் எங்கேயும் கடத்திட்டு போல, இது அவனுடைய ராஜ்யம் தான். ஆனா அது ஏன் அப்படி காட்டி இருக்கிறாங்க, இந்தியாவில இருந்து கடத்திட்டு போனாங்கன்னா இந்தியா சொர்க்கமா இருந்துச்சு. இப்ப ஒட்டுமொத்த உலகமும் இந்தியா உட்பட நரகம் ராவண ராஜ்யமா ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் அவன் எங்க போகணும்னா இந்தியாவுக்கு போகணும். ஏன்னா இந்தியா எப்ப போகணும், சொர்க்கம் ஆன பிறகு போகணும். அதற்கான ஞானம் எங்க கிடைக்குது, ராவண ராஜ்யத்துலதான் கிடைக்குது. இப்ப ராவண ராஜ்யம் இங்கதான் இறைவன் வந்து கொடுக்கிறாரு இந்த ஞானத்தை. இங்க இருந்து அம்பு விடுறாரு இல்லையா. அம்பு விட்டு இலங்கையில இருந்து ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு வந்து சொர்க்கத்துல அழைச்சிட்டு போய் விடுறாரு. சோ இதுதான் இங்க முக்கியமான ஞானம்.
குறிப்பாக வந்து அந்த இறைவன் சாரம் என்னன்னா அதுதான் முக்கியம். செய்தி என்ன? ஆத்மான்னு ஒண்ணு வந்து பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி என் அப்பா இருக்கார், நான் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன். கண்ணுக்கு தெரிந்த எதுவுமே உண்மை கிடையாது, அழியக்கூடியது. ஸோ அழியக்கூடிய எதையுமே பார்க்காதீங்க, அழிவற்ற ஆத்மாவை பாருங்கள், பரமாத்மாவை பாருங்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் ஆத்மா சகோதரன்னு பாருங்க அப்படின்னு கடவுள் சொல்றார். ஸோ ரொம்ப சிம்பிளான செய்தி. ஆனா இதை நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை நீங்க அடைய முடியும். ஸோ இதை சொல்வதற்குத்தான் கடவுள் வர. ஸோ இதைத்தான் இறை தூதர்களாக நாம சொல்றோம் எல்லாருக்கும். ஸோ அதுக்கான பதவியை கடவுள் நமக்கு அங்க கொடுத்துறாரு சொர்க்கத்துல. மற்றவர்கள் ஆமா, அந்த செம்பொன்னான ஒளி உலகம் தான் அந்த முக்தின்னு சொல்றது. இவ்வளவு நாள் இந்த சன்னியாசிகள் முக்தி அடையணும் போகணும்னு ஆசைப்பட்டது அந்த முக்திக்கு தான். அதுதான் முக்தி. அது எல்லைக்கு அப்பாற்பட்டது. எல்லா சூரிய சந்திர மண்டலங்கள் எல்லாத்துக்கும் மேல அப்பாற்பட்ட இடத்துல அந்த ஒளி உலகம் இருக்கு. ஒளி உலகம் இருக்குது. அங்க ஆத்மா போகும், அங்க இருந்துதான் ஆத்மா வரும். ஒரு வினாடி தான் போறதுக்கும் வர்றதுக்கும். ஆனா போறதுக்கு ஒரு வினாடி தான். ஆனா அதுக்கான பயிற்சி பல காலம் பண்ணாதான். ஏன்னா உடலை விடும் பொழுது அவரை தவிர எந்த நினைவு இருந்தாலும் இங்க மாட்டிக்குவீங்க. இதுதான் விஷயம். மற்றபடி சும்மா இரு அப்படின்னாலும் சும்மா இருந்தா என்ன ஆயிட போகுது? சும்மா இருந்தவங்க தான் இன்னைக்கு காமத்துல வந்து விழுறவங்க. பல ஜென்மமா சும்மா காட்டுல இருந்தவங்க இப்ப அவங்க ஃபேமஸ் ஆயிடுறாங்களா? ஃபேமஸ் ஆனவொடனே விழுந்துடுறாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்ம சக்தி இழந்துட்டு தான் இருந்திருக்குது. அவன் காட்டுல இருந்தாலும் பெண்ணை விட்டு அவன் தனியாவே தான் இருக்கிறான், இருந்தாலும் ஆத்ம சக்தி இழக்குது. ஸோ இப்ப கணவன் மனைவி ஒன்னாவே இருந்தாலும் இறைவன் நினைவுல இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மா சகோதரனை பார்க்க பார்க்க ஆத்மாவுக்கு அந்த பலம் நிரம்புது. ஸோ அந்த பலம் நிரம்பியவர்கள் தான் சொர்க்கத்தில் வருவார்கள். அதனாலதான் பைபிள்ல குரான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்த மனைவிகள் அங்க கொடுக்கப்படும் போட்டிருக்கு. அப்ப பரிசுத்த மனைவியை தூக்கி காமவெறியனுக்கா கொடுப்பாங்க? அவனும் பரிசுத்தமானவனா இருந்தா தானே கொடுப்பாங்க. அப்ப நீங்க பரிசுத்தமானாதான் அங்க வர முடியும். சோ இதனாலதான் இயேசு வந்து இச்சையா பார்த்தாலே நீ பண்றதுக்கு விபச்சாரம்னு எப்ப சொல்றாரு? இப்ப சொல்ற விஷயம் அதெல்லாம். இவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வளைச்சிக்கிறாங்க. சோ அப்ப இயேசுவோடைய மகிமை பைபிள்ல போட்ட எதுவும் முன்னாடி நடந்தது கிடையாது. கடைசியில நீங்க இயேசுவை படுத்த போடுற பாடுதான் அங்க போட்டிருக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. எனக்கு கடவுள் கிடைச்சிட்டாரு, உங்களுக்கு தான் கிடைக்கல. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்கலையே. அவரு சொல்லுவாரு, நேர்ல பார்த்தா எல்லாரும் தான் நம்புவாங்க. அப்படி சொல்லுவாரு, இயேசு சொல்லுவாரு பைபிள்ல. அது இந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம். சோ சூப்பர். கடவுள் வராத வரைக்கும் கொஞ்சமாவது பக்தி காப்பாத்திக்கிட்டு இருந்தது. அதுக்குதான் இவ்வளவு பக்தி எல்லாம் வருது. மதங்கள் பக்தி இதெல்லாம் உண்டாக்குனது அதுக்குதான். இப்ப கடவுளே வந்துட்டாரு, கிடைச்சிட்டாரு. அவர் சொல்றதுதான் உண்மையா இருக்கு. அதனால இப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, வெளியில எதையுமே பார்க்காதீங்க, உள்ள ஆத்மா நான் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருங்கன்றாரு. அதான் உள்நோக்கு முகம். அமைதியாவே இருக்கிறனா, வெளியில இருக்கிற விஷயத்தினால காம வயப்படுறனா, கோப வயப்படுறனா, பற்று வருதா, பேராசை அகங்காரம், நானுன்ற அகங்காரம் வருதா, செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். ஏன்னா இந்த குணத்தை தான் நீங்க அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துட்டு போக போறீங்க. சொர்க்கத்துக்குரிய குணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா சொர்க்கத்துல வந்துடுவீங்க. ஆரம்பத்திலே கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா லேட்டா தான் வருவீங்க. அப்ப எவ்வளவு நஷ்டமாயிருது அத்தனை. ஏன்னா ஆரம்பத்துலதான் புத்தம் புது உலகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய சக்தி குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். சோ இதைத்தான் இறைவன் வந்து இப்ப போதிக்கிறாரு. முழுக்க முழுக்க ஃப்ரீயா எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக ஞானம் கிடைக்குது. கடவுளுடைய ஞானம் கிடைக்குது. இதன் மூலமா தான் நீங்க முக்தியும் அடைய முடியும், சொர்க்கத்துக்கும் போக முடியும். மனிதர்கள் சொல்ற எத்தனை விஷயங்களையும் நீங்க எவ்வளவு கோடி கொடுத்து படிச்சாலும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இறைவனை இப்ப மட்டும்தான் நீங்க பிடிக்க முடியும். ஏன்னா இறைவன் ஒருவர் தான், அவர் வருவதும் ஒரே ஒரு முறை தான். இப்ப விட்டீங்கன்னா எப்பவுமே விட்டுருங்க. ஏன்னா நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்கறாங்க இல்லையா, நாங்க சாமானியர்கள் ஆனா நீங்க அப்படி பண்ணலாமான்னு கேட்கறாங்க. கரெக்ட், அது எல்லாரும் அப்படிதான் கேட்பாங்க. ஆனால் அப்படி பேசுறதுனால பாதிப்பை வந்து பெரியவங்க அவங்க பெருசா அனுபவிப்பாங்க. ஏன்னா ரொம்ப மானம் போயிடும், அசிங்கமாயிடும். பட் சாமானியர்களும் அனுபவிப்பாங்க இல்லையா. நீங்க கண்ணாப்பின்னான்னு பேசுனீங்கன்னா இல்லையா, கணவன் மனைவி பிரச்சனையில விஷம் வச்செல்லாம் கொள்றாங்க. சோ இங்கேயும் அது உங்களுக்கு ஆபத்து தான். அதனாலதான் அதிகம் பேசுபவர்கள் அவசியம் பாவம் இழைக்கிறார்கள்னு பைபிள்ல இருக்கும். இப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலே நம்பர் 1 VIP நீங்க தான்.
இந்த ஞானத்தை ம். கேட்கிற பிரம்மகுமார் குமாரிகள் தான். ஏன்னா கடவுள் ம். கிட்ட ஞானத்தை எடுக்கிற பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆ. மத்தவங்களுக்கு யாருக்கும் ஆ. கிடைக்கல பாருங்க. மனுஷங்க பின்னாடி போய் குருவே சரணம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? ம். கடவுள் தான் குரு. ம். நான் மற்றவர் அவரு தான் சொல்றாரு, எனக்கு சொர்க்கம் பத்தியும் தெரியாது, ஞானம் பத்தியும் தெரியாது, அடைஞ்சிட்டேனான்னு தெரியாது, எங்க போறேன்னே அவருக்கு தெரியாது. அவரு பின்னாடி குரு எப்படி இருக்க முடியும் இல்லையா? கடவுள் மட்டும்தான் குரு, சத்குரு. அதையும் மனுஷன் பேர் வச்சுக்கிட்டாரு, சத்குருன்ட்டு. சத்குருனா சத்தியமான குரு, சத்கதி கொடுக்கக்கூடிய குரு, அதாவது சத்தியமான வழியை சொல்லக்கூடிய குரு. ஆனா அவர் பெருமையா சொல்லிக்கிறார் ஈஷயோக சத்குரு, நான் சொர்க்கம் முக்தி இதெல்லாம் எங்க ஆட்களுக்கு சொல்லவே இல்லை, பாருங்க எல்லாம் என் பின்னாடி வராங்க. எல்லாம் முட்டாள்கள் வராங்க. அதுக்கு என்ன பண்றது? அதான் கலியுகம். உண்மையை விட்டு பின்னாடி போய் பின்னாடி போறதுதான் கலியுகம். பின்னாடியாவது போனா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்ற ஒரு கஷ்டத்துல போறாங்க எல்லாரும். போறாங்க. இங்க கடவுள் சொல்றாரு, இயேசுவே சொல்லியிருப்பாரு, நீங்க போக போற பாதை மலர் படுக்கை அல்ல முள் படுக்கை. அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இறைவன் நினைவுல இருக்கும்போது அது மலர் படுக்கை மாதிரி தான் அனுபவம் ஆகும். அதுதான் இங்க விஷயமே. ஏன்னா நிறைய பாவம் செஞ்சிருக்கோம், அதுக்கான தண்டனை எல்லாம் வரும். உடல் நோயாக வரும், உறவுகள் மூலமா பிரச்சனை வரும். ஆனா இறைவன் நினைவுல ராமர் மாதிரி எதையும் இழக்க தயாராகிடுங்க. என்ன பிரச்சனை அப்புறம்? அது மட்டும் இல்ல, அடைய போற நாராயணன் பதவியை நினைத்து ஆனந்தம் அடைஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா கன்ஃபார்ம் இங்க எந்த அளவுக்கு அடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பதவி கிட்ட நான் நகர்ந்து போயிட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய ஆனந்தம். அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால கடவுள் சொல்றாரு, நீங்க தான் இருக்கிறதுல மிகப்பெரிய விஐபி. டவுட்னா கோயில்ல போய் பாருங்க, திருப்பதியில போய் பாருங்க, எவ்வளவு கூட்டம் இல்ல. அந்த விஐபிக்களே வரிசையில நின்னு போறாங்க. விஐபின்னு ஒரு காசு கொடுத்து போறாங்க, பட் இருந்தாலும் அதுலயும் ஒரு வரிசை இருக்குல்ல. அந்த விஐபியே பார்க்க துடிக்கிற விஐபி நீங்க. அப்ப உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும்ன்ற அதுக்கு ஒரு யுக்தி சொல்றாரு. உலகமே ஒரு மேடையாக புரிஞ்சுக்கோங்க. அந்த அங்க எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்க அதுக்கும் மேல மேடையில ஹீரோ பார்ட் நடிக்கிறீங்க. ஏன்னா இந்த காலத்துல ஹீரோவை தானே கடவுளா நினைக்கிறாங்க. இப்ப கடவுள் சொல்ற, நீங்க ஹீரோ பார்ட் நடிக்கிறதா நினைங்க. இப்ப ஹீரோவுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பாங்க. அப்படி நினைச்சிட்டு பேசுங்க, சிந்திங்க, நடந்துக்கோங்க. தனியா இருந்தா கூட அது இருந்துகிட்டே இருக்கணும்ன்றார். அதுக்கு பேர் தான் கான்சியஸ்னஸ். ஒன்னு சோல் கான்சியஸ், நான் ஆத்மான்னு நினைக்கிறது. ஆத்மா நினைச்சு அகங்காரம் வராது. இந்த உடம்பு அது மாறிக்கிட்டே இருக்கும். பணம் அது இருக்கும் போகும், பதவியும் அப்படிதான். சோ அப்ப வெறும் எல்லாமே என்கிட்ட இருந்து அபகரிக்கப்பட்ட மீதி ஆத்மா மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப எப்படி அகங்காரம் வரும்? அதே மாதிரி எதிர இருக்கிறவன் இன்னைக்கு ஏழையா இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல ராஜாவா இருந்திருக்கலாம், இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கலாம். ஆனா அது ஆத்மான்னு பார்க்கும்போது இது ராஜாவாவும் இருந்திருக்கும்லன்னு மரியாதை கொடுப்பீங்க. அப்ப சோல் கான்சியஸ் இருக்கணும். அடுத்தது நான் இந்த உலகத்தின் அதிபதியா ஆகிட்டு இருக்க அதிபதியுடைய குழந்தைன்ற அந்த போதை இருக்கணும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில தெரியும் இல்லையா? சாதாரணமா தான் இருப்போம். ஆனா உங்க முகம் காட்டணும், உங்களுடைய கண்ணு காட்டணும், இவங்க ஏதோ கடவுள் கிட்ட இருந்தே வந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த போதை இருக்கணும்ன்ற. ஸோ இதெல்லாம் அந்த முரளி படிக்க படிக்க அந்த போதை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். முழுக்க முழுக்க ஃப்ரீ. எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.